ஸோ நம்மளோட பூவிகால பியூட்டியே என்னென்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 4200 தான். அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, நீங்கள் ப்ராடக்ட் தான் வாங்க போகிறீங்க. 4200. இந்த சானிட்டரி நாப்கினை நம்ம ஏன் ஸ்மார்ட்னு சொல்கிறோன்னா இதில் Anion and Far-IR அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் இருக்குது. ஸ்டாக்கிஸ்டோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,30,000. டைரெக்டாக கூட நாங்கள் 3,30,000 கொடுத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற பீப்புள்ஸும் இருக்காங்க. ஆனால் நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசெலராக வாங்க, 4200 பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் உங்களை சொல்கிறேன், பீரியட்ஸ் அப்போ வெளிவர ஒரு சொட்டு ரத்தத்தில் குறைஞ்சது 107 பாக்டீரியாஸ் இருக்கும். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம அதே சானிட்டரி நாப்கினை யூஸ் பண்ணால் அந்த 107 பாக்டீரியா பல லட்சம் பாக்டீரியாவை மல்டிப்ளை ஆகி வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ள ட்ராப். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 45 to 50% ப்ராஃபிட் கிடைக்கும் சார் மேக்ஸ். ஸோ நான் ஒரு செகண்ட் கூட டைம் கொடுக்கல, 60 ml இதை அப்சர்வ் பண்ணிருச்சு. இப்போ நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்யூவை நம்ம ஸ்கின் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். குளோபல் கேர் கம்பெனியில் ஒரு பிராண்ட் தான் பூவிகா. பூவிகாவில் 25+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த 25+ ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துட்டு வரோம். அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை 3 மோட்ஸில் கொடுக்குறோம்: ரீசெல்லர், ஸ்டாக்கிஸ்ட் அண்ட் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட். ஃபர்ஸ்ட் ரீசெல்லர் மாடல் பற்றி பார்க்கலாம். நீங்கள் பூவிகாவில் ரீசெல்லர் ஆகணும்னா ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் கூட. நம்ம கிட்ட இருக்கிற 25+ ப்ராடக்ட்ஸ்லையும் மிக்ஸ்அப் பண்ணி உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 4200 மினிமம் 4200க்கு நீங்கள் எடுத்தீங்கனாலே பூவிகாவில் நீங்கள் ரீசெல்லர் ஆகிடலாம். ஸோ நீங்கள் பூவிகாவோட ரீசெல்லர் ஆனீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 30% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு 25 ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரைமரி ப்ராடக்டான சானிட்டரி நாப்கினோட எம்ஆர்பி 240 rupees. நீங்கள் ரீசெல்லர் ஆகும்போது உங்களுக்கு 30% கட் டவுன் ஆகி 168 rupeesக்கு ஒரு பேக்கெட் கிடைக்கும். ஸோ ரீசெல்லர் ஆனால் நமக்கு 30% டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் 4200க்கு பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். உங்களோட ஃபர்தர் பர்ச்சேசஸ் ஒரு பேக்கெட்டாக இருந்தாலும் உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்லேயே உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். நம்ம ரீசெல்லருக்கு டார்கெட் எதுவும் இல்லை, ஏரியா லிமிட் எதுவும் இல்லை, டைம் லிமிட் எதுவும் இல்லை. அப்புறம் எந்த மோட் ஆஃப் மார்க்கெட்டிங் வேணாலும் உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணிக்கலாம். இந்த ரீசெல்லர் மாடல் நம்ம எதுக்கு கம்பெனியில் வச்சுருக்கோம்னா இட்ஸ் லைக் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் ஸ்டாக்கிஸ்ட் அண்ட் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட். நீங்கள் ஸ்டாக்கிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி நீங்கள் ரீசெல்லர் ஆகலாம். ஏன்னா ரீசெல்லர் ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் தான். 4200ன்றது ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த ரீசெல்லர் மாடல் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட எடுத்து பண்ணலாம். ஏன்னா 4200ன்றது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதனால தான் நாங்கள் இந்த ரீசெல்லர் மாடல் வச்சுருக்கோம். இந்த ரீசெல்லர் மாடலில் நீங்கள் நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாக 100% இந்த ப்ராடக்ட்டை நம்மளால் மூவ் பண்ண முடியும், மார்க்கெட் பண்ண முடியும். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக்கிஸ்ட் ஆகலாம். ஸ்டாக்கிஸ்ட் ஆகிறதுக்கு நீங்கள் 50,000 rupeesக்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ரீசெல்லர் மாடல் மாதிரி தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் 50,000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்கமிங் பர்ச்சேஸஸும் 50,000க்கு பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் 3,300க்கு மினிமம் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஸ்டாக்கிஸ்ட் ரேட்டுக்கே மெயின்டைன் ஆகும். ஸ்டாக்கிஸ்ட் ஆனாங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45% டிஸ்கவுண்ட்டில் ப்ராடக்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 240 இருக்கிற நாப்கின் உங்களுக்கு 132 rupeesக்கே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 45% ரீட்டைல் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் இதனால் பேன் இண்டியா ஃபுல்லாக ரீசெல்லர்ஸை அப்பாயிண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மாடல் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் மாடல். நீங்கள் ஸ்டாக்கிஸ்ட் ஆகும்போது 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதோட அக்குமுலேட்டடாக நீங்கள் பண்ணுற பர்ச்சேசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எப்போ 3,30,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டாக ப்ரொமோட் ஆகிடுவீங்க. சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45% ரீட்டைல் பெனிஃபிட் இல்லாமல் உங்களால் ஆல் ஓவர் இந்தியா ஸ்டாக்கிஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்ண முடியும். அப்படி ஸ்டாக்கிஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட டர்ன் ஓவர்லேருந்து 10% உங்களுக்கு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இன்கமாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஓன் பர்ச்சேஸ்லேருந்து 10% உங்களுக்கு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இன்கமாக வரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஆகும்போது பொட்டிக், பியூட்டி பார்லர், மெடிக்கல் ஷாப் அந்த மாதிரி ஸ்டோர்ஸ்லலாம் நீங்கள் ஆத்தரைஸ்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் ரீசெல்லர் ஆனாலும் சரி, ஸ்டாக்கிஸ்ட் ஆனாலும் சரி, சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஆனாலும் சரி, உங்களுக்கு டைம் லிமிட் கிடையாது, டார்கெட் கிடையாது, இல்லை 1 rupee கூட நீங்கள் டெபாசிட் பண்ணணும் கிடையாது. நீங்கள் ஏரியா லிமிட் இல்லாமல், டைம் லிமிட் இல்லாமல் எந்த மோட் ஆஃப் மார்க்கெட்டிங் வேணாலும் சூஸ் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்கலாம். நாப்கின் இல்லாமல் வேறு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள்? ஸோ நாப்கின் இல்லாமல் பர்சனல் கேர், பியூட்டி கேர் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. சரி மேடம், இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போகிறதா சொன்னீங்க. டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறது அப்படின்னா எந்த லிமிட்டில் கொடுப்பீங்க?
சார் நமக்கு ஏரியா லிமிட் டைம் லிமிட் கிடையாது. நம்ம 3 மாடலில் கொடுத்துட்ருக்கோம், ரீசெல்லர், ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட். நமக்கு ஏரியா லிமிட் டைம் லிமிட் டார்கெட்லாம் கிடையாது சார். எந்த மோடில் வேணாலும் ஆல் ஓவர் இந்தியா நம்மளோட ரீசெல்லர்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்கிஸ்டாக இருக்கட்டும், அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட். நீங்கள் ஏரியா லிமிட் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இப்போ இன்றைக்கி வந்து நான் ஒரு ஈரோடு மாவட்டத்தில் நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா நான் கொண்டு போய் கொடுக்குற அதே கடைக்கு வேறு ஒருத்தர் கொண்டு வருவார். அதனால ப்ராப்ளம் வராதுங்களா? சார் ஏரியா லிமிட் இல்லை அப்படின்றத நீங்கள் ஒரு தடையாக பார்க்குறீங்களா? ஏரியா லிமிட் இவ்வளோ தான், ஈரோடுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தானே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே வேணாலும் ப்ரொமோட் பண்ணலான்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஈரோடுக்கு நீங்கள் நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஈரோடோட ஸ்டாக்கிஸ்ட் நீங்கள் பூவிகாக்கு நான் கொடுத்துறேன். நீங்கள் உங்களோட வீடியோஸ்லாம் எடுத்து உங்கள் சேனல்லே அப்லோட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸை பார்த்துட்டு திருப்பூர்லேருந்து ஒரு கஸ்டமர் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ ஈரோடு லிமிட் தானே உங்களோட லிமிட். திருப்பூர் கஸ்டமருக்கு நீங்கள் ப்ராடக்ட் தர முடியுமா முடியாதா? உங்களுக்கு ஈரோடுன்னு கொடுத்துட்டேன்னா அந்த மாதிரி திருப்பூருக்குன்னு ஒரு ஸ்டாக்கிஸ்ட் இருப்பாங்களா, அப்போ அவங்க தானே திருப்பூர் கஸ்டமர் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஏரியா லிமிட் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான மாடல் சார். எங்கே வந்து சோஷியல் மீடியாவே இல்லாத காலத்தில் தான் இது சரிப்பட்டு வரும். 1-on-1 போகிறாங்க இல்லையா, கடைக்கு போகும்போது தான் ஏரியா லிமிட் தேவைப்படும். நம்ம பண்ணுறதே சோஷியல் மீடியா தான். ரோடு மட்டும்தான் உங்கள் கதவுன்னு நாங்கள் சொல்ல விரும்பல, எல்லா பக்கமும் உங்களோட டோர்ஸ் தான். ஸோ ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே வேணாலும் ப்ரொமோட் பண்ணி. நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெண்கள் எடுத்து பண்ண நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியுங்களா? ஸோ நம்மளோட பூவிகாவில் பியூட்டியே என்னென்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 4,200 தான். அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, நீங்கள் ப்ராடக்ட் தான் வாங்க போகிறீங்க 4,200க்கு. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு ஈஸி பிஸ்னஸாக தான் இருக்குமே தவிர ஒரு பேர்டனாக எப்பயுமே இருக்காது. சரி மேம், இப்போ இந்த ப்ராஃபிட் எவ்வளோ மேம்? இன்றைக்கி வந்து ஒரு பீஸ் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளோ லாபம் இருக்குது? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 45 to 50% ப்ராஃபிட் கிடைக்கும் சார் மேக்ஸிமம். ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறத விட ரேட் ஜாஸ்தி. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான். இந்தியாவில் நீங்கள் பக்கத்தில் இந்தியன் மார்க்கெட்டில் எந்த பிராண்டை வச்சிங்கனாலும் நம்ம பிராண்டுக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவங்களுக்குள்ளே இன்ஸ்டிட் பண்ணுறது தான் கஷ்டம். ஃபர்ஸ்ட் டைம் பூவிகா வாங்கிக்கோங்க 240 ரூபா ஒரு நாப்கின் அப்படின்னு சொல்கிறது தான் நீங்கள் கஷ்டம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க யூஸ் பண்ண வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வேறு பிராண்டுக்கு போக மாட்டாங்க. சரி மேம், நீங்கள் சொல்கிற கேட்டது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதாரண ஒரு இந்தியன் மார்க்கெட் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 80 ரூபா 100 ரூபாய்க்கு கிடச்சிட்டு இருக்கு. நீங்கள் 240 சொல்கிறீங்க, எப்படி மேடம் இது? சார் டாக்டரோட அட்வைஸ் படி ஒரு நாப்கினை 3 hours மேலே வச்சிருக்கக்கூடாது. 3 hours ஒன்ஸ் நாப்கின் சேஞ்ச் பண்ணும். ஆனால் நம்ம பூவிகாவில் ஆனியான் சிப் இருக்கிறதுனால 12 hours ஒரு பேடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ 3 hours ஒரு பேட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது 12 hours யூஸ் பண்ணலாம். 4 பேட் தான் இங்கே ஒரு பேட். ஸோ அதோட நீங்கள் கம்பேரிட்டிவாக ஹெல்த்தியாக யூஸ் பண்ணணும்னா அது ஒரு நாளைக்கு நீங்கள் 4 பேடுக்கு மேலே மாற்றணும். இது 2 பேட் மாற்றினாலே போதும். ஸோ கம்பேரிட்டிவ்லி இது ரேட் கம்மியாக தான் இருக்கும். நம்மக்கிட்ட 25+ டிஃப்ரெண்ட் பர்சனல் கேர் அண்ட் பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் நம்மளோட ப்ரைமரி ப்ராடக்ட் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின் தான். இந்த சானிட்டரி நாப்கினை நம்ம ஏன் ஸ்மார்ட்னு சொல்கிறோன்னா இதில் ஆனயான் அண்ட் ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் இருக்குது. ஆனயான் அப்படின்னா என்னென்னா சாப்பாட்டில் எப்படி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கிறது ஆனியான். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா, கேட்டயான் ஆனியான்னு சொல்லிட்டு. பீரியட்ஸ் அப்போ வெளிவர ஒரு சொட்டு ரத்தத்தில் குறைஞ்சது 107 பாக்டீரியாஸ் இருக்கும். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம அதே சானிட்டரி நாப்கினை யூஸ் பண்ணால் அந்த 107 பாக்டீரியா பல லட்சம் பாக்டீரியாவை மல்டிப்ளை ஆகி வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ளே ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் ஆகிறது தான் இச்சிங், இரிட்டேஷன், ஓவர்ஃப்ளோ, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ், ஸ்டொமக் பெயின் இதில் ஆரம்பித்து கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி வரைக்கும் நம்மளை கொண்டு போய் விடுறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த பாக்டீரியாஸை இந்த ஆனயான் ஸ்ட்ரிப் எலிமினேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி எந்த பீரியட்ஸ் ப்ராப்ளமும் வராமல் நம்மளால் முன்கூட்டியே ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, Bhuvika sanitary napkin is made up of 8 layers of pure surgical cotton. 8 layers இருந்தும் கூட இது ரொம்ப தின்னாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். 120 ml மேலே ஃப்ளோ வந்தாலும் அப்சர்வ் பண்ணி உள்ளே லாக் பண்ணி வச்சுக்கும். ஆல்சோ இட் இஸ் 100% biodegradable and breathable. நான் ஒரு சின்ன டெமோ மூலமாக இதோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி உங்களுக்கு காட்டுறேன். Bhuvika ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கினை நான் இப்போ ஒரு ட்ரேயில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் ஒரு 60 ml ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 60 ml ஆஃப் வாட்டரையும் நம்மளோட பிராண்ட் மேலே அப்ளை பண்ணுறேன். 60 ml அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஃப்ளோ தான். ஸோ நான் ஒரு செகண்ட் கூட டைம் கொடுக்கல, 60 ml இதை அப்சர்வ் பண்ணிருச்சு. இப்போ நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்யூவை நம்ம ஸ்கின் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். ஏன் ப்ரெஷர் கொடுக்குறேன்னா பீரியட்ஸ் அப்போ உட்காரோம், எந்திரிக்கிறோம், ட்ராவல் பண்ணுறோம், அந்த மாதிரி நேரத்தில் பாடி ப்ரெஷர் ஆகும்.
ஸோ இது 120 ml அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெமோ தான் இது. இப்போ அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி காட்டுறதுக்காக தான் இந்த சின்ன டெமோ காமிச்சோம். இது மட்டும் இல்லைங்க, இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க நாப்கின்க்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க 90% ஆஃப் த பிராண்டில் வந்து அன்ஹைஜீனிக் காட்டன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன். ஒரு காட்டனை ரீசைக்கிள் பண்ணும்போது அது கலர் கொண்டு வரதுக்காக ஆப்வியஸாக அதை ப்ளீச் பண்ணியே ஆகணும். குளோரின் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுறாங்க. அப்படி ப்ளீச் பண்ணும்போது ட்ரைஹாலோமீத்தேன் அண்ட் டயாக்சின் அப்படின்னு 2 கெமிக்கல் அதில் பை ப்ராடக்டாக தங்கிடுது. இந்த 2 கெமிக்கலும் என்னென்னு பார்த்தா வெல் டெவலப்டு கண்ட்ரீஸில் தடை செய்யப்பட்ட 2 கெமிக்கல். அதுலேயும் அந்த டயாக்சினுக்கு வந்து சயனைடை விட 300 மடங்கு நச்சுத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கான். ஒரு ஆராய்ச்சியில் ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் டயாக்சினை சுவாசிக்க கொடுத்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அதை செக் பண்ணும்போது ஆண் புலிக்கு பெண் தன்மை ஜாஸ்தியாகவும் பெண் புலிக்கு ஆண் தன்மை ஜாஸ்தியாகவும் இருந்துச்சான். ஸோ பேசிக்காக நம்மளோட தன்மையவே மாற்றி அமைக்கிற அளவுக்கு அந்த டயாக்சினுக்கு வலிமை இருக்குது. இந்த டயாக்சின் தான் பீரியட் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுனால நீங்கள் நம்ப வேணாம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சானிடரி நாப்கின் கூகுளில் போட்டாலே டயாக்சின் ஃபர்ஸ்ட் லைனில் வந்துடும். வாட் ஆர் ஆல் த காசஸ் ஆஃப் டயாக்சின் அப்படின்னு போட்டிங்கனாலே நான் இப்போ பேசினது எல்லாமே வந்துடும். இதை பற்றின அவேர்னஸ் நமக்கு இல்லை. அதனால நம்ம சானிடரி நாப்கினை இச்சிங் இரிட்டேஷன் இருந்தாலும் மைன்யூட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டு வரோம். எப்பயோ துணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ கூட இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை. ஆனால் துணியிலேருந்து சானிடரி நாப்கினுக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பிச்சு இப்போ பிசிஓடிலாம் பிஸ்கெட் விளம்பர மாதிரி ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? காரணம் இதை பற்றி வெளியே பேசவே கூடாது அப்படின்னு சொசைட்டி நம்மளை வளர்த்துனதை நிறைய பேர் பிஸ்னஸாக மாற்றிட்டு வராங்க. ஸோ இந்த அவேர்னஸை நீங்களும் எடுத்துக்கோங்க. ஆனியான் இல்லாத சானிடரி நாப்கின் யூஸ் பண்ணால் பாக்டீரியாஸ் மல்டிப்ளை ஆக தான் செய்யும், மறுபடியும் உடம்புக்குள்ளே ட்ராவல் ஆக தான் செய்யும். அதனால பல பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லாத பெண்களுக்கும் மாற்றுங்க. சானிடரி நாப்கின்க்கு அப்புறம் நம்மளோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங், இதை பற்றி நிறைய பேர் வந்து ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட்னு ரிவ்யூ கொடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோட வேக்சிங் பவுடர். நம்மளோட வேக்சிங் பவுடரில் என்ன ஸ்பெஷாலிட்டினா சாண்டல்வுட், ரைஸ் ஃப்ளார், முல்தானி மெட்டி, ரோஸ் பெட்டல், ஆரஞ்ச் பீல் நிறைய ஹெர்பல்ஸும் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது அன்வான்ட் ஹேர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணாமல் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ஈவன் டோனையும் கொடுக்கும். இதையும் ஒரு சின்ன டெமோவில் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத. நம்மளோட வேக்சிங் பவுடர் குவான்டிட்டியில் இருக்கும். அது தேவைப்படுற அளவுக்கு எடுத்துகிட்டு நம்மளோட ஆர்கானிக் ரோஸ் வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணலாம். பட் நம்ம ரோஸ் வாட்டர் pH லெவலையும் பேலன்ஸ் பண்ணுங்கிறதுனால நம்ம ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்படி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் எங்கே வேக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே அப்ளை பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நான் ஒரு டிஷ்யூ எடுத்து அதை வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணிவிட்டு எங்கே அப்ளை பண்ணுமோ அங்கே சும்மா லைட்டாக அது பெயின் இல்லாமல் வாஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக அங்கே இருந்த ஹேர்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புவிகா ஆலோவேரா ஜெல்லை வந்து மாய்ஸ்சரைசிங் ஜெல்லை அப்ளை பண்ணுறேன். தெரியுதுங்களா? மேஜிக் மாதிரி ஒரு 10 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக வீட்டிலிருந்தே பெயின் ஃப்ரீயாக ரொம்ப காஸ்ட்டும் கம்மியாக இப்படிங்கிறதுக்குலாம் நம்மளால் வேக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கரண்ட்டாக வேக்சிங்னு சொன்னாலே பெயின் இருக்கும், ஹீட் இருக்கும், அது வலிக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்கான ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் மாதிரி தான் எல்லார் மனசுலையும் இருக்குது. ஆனால் நம்ம புவிகா வேக்சிங்கில் வந்து ஒரு 10 மினிட்ஸில் வீட்லேயே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போ என்னுடைய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே, ஸோ இன்றைக்கி வந்து இதோடைய யூசேஜ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்க மக்களுக்கும் நம்ம நண்பர்களை சொல்ல விரும்புகிறீங்களா? லைக் நம்ம பூவிகா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லேருந்து ப்ரொஃபஷ்னலாக ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ் வரைக்கும் ஸ்டாக்கிஸ்டாக இருக்காங்க, செலிப்ரிட்டிஸ் கூட ஸ்டாக்கிஸ்டாக இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படின்னா அது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு 4200 rupees இருந்தாலே போதும், உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம், இட்ஸ் நவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ எல்லாம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பேன். நீங்கள் வந்து இந்த புவிகா அப்படிங்கிற பிராண்டில் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இல்லை ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்டாவோ ஸ்மால் ஸ்கேலில் நீங்கள் எடுத்து ஒரு பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, மறக்காமல் உங்களுடைய கான்டாக்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து கால் பண்ணி இப்போவே எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெண்களுக்கு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாப்கின்ஸ் தாங்க. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க மேடம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல பதிவில் வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும் வீடியோ நண்பன். பை ஃப்ரெண்ட், பை.